அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நாயகன் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போறோம். தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதி விவசாயிகளின் பீடு சுற்றும் தொழில்களை அதிகமாக கொண்ட தொகுதி. இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்கள் 2,60,141 வாக்காளர்கள். ஆலாங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், காந்தி காமராஜ் காங்கிரஸ் 1 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனோஜ் பாண்டியன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பூங்கோதை ஆல்டியரனா, பணநாட்டுப்படை கட்சியின் சார்பாக ஹரி நாடார் என்ற மும்முனை போட்டி பலமா இருந்தது. இந்த போட்டியில தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக கருத்து கணிப்புல யாரு வெற்றி பெற்றாலும் 3000-4000 வாக்குகள் வித்தியாசத்தை தான் வெற்றி பெறுவான்னு இருந்தாங்க. அதே போல தேர்தல் முடிவுகள் அமைந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பூங்கோதை விட 3539 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மனோஜ் பாண்டியன் எவ்வளவு வாக்கு வாங்கினா 74,153 வாக்குகளும், பூங்கோதை 70,214 வாக்குகளும், ஹரிநாடார் 37,727 வாக்குகளும் பெற்றாங்க. 2021ல கிடைச்ச முடிவுகள் 2026ல கிடைக்குமா? 2026ல எந்த கட்சி சார்பா யாரெல்லாம் போட்டியிடுறாங்கதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2026ல ஆளும் திமுக சார்பா யாரு போட்டி போடுவா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய குழப்பமும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில இருக்கு. ஏன்னா ஆலாங்குளம் தொகுதியில 2021லேயே திராவிட முன்னேற்ற கழக தலைமை பூங்கோதை ஆடியர்னாவுக்கு போட்டிட்ட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுது. பூங்கோதை அவர்கள் மறந்து குடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டத்துக்கு பிறகு சீட்டை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா வெற்றி பெற்றா அமைச்சர் ஆயலான்னு சொல்லி பயங்கரமா போராடினாங்க. திமுக உட்கட்சி பூசல், ஹரிநாடார் வாக்குகள் பிரிப்பு போன்ற காரணங்களால தோல்வியை தெரிவித்தாங்க. 2026லையும் தனக்கு தான் வாய்ப்பு வேணும்னு பூங்கோதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆலாங்குளம் தொகுதியை பொறுத்தளவுல பூங்கோதைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது. பூங்கோதை ஆலாங்குளம் தொகுதியில எதுவும் கட்சி பணிகள் செய்த மாதிரி நமக்கு தெரியல. பூங்கோதைக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா புதுமுகமா ஆலாங்குளம் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பரவலா பேசப்படுது. அதே போல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் பாரதிய ஜனதா கூட்டணியில ஓபிஎஸ் அணி சார்பா போட்டிடுவார்னு சொல்லி உறுதியா தெரியுது. ஏன்னா இப்பவே ஒரு தேர்தலில் மனோஜ் பாண்டியன் தொடங்க மாதிரி தான் தெரிகிறது. மக்களை சந்திக்கிறது, குறை கேட்கிறது, மனு வாங்குறது, மக்கள் பணிகள்னு சொல்லி எப்பவுமே சட்டமன்ற தொகுதியெல்லாம் சுத்திட்டு இருக்காரு. அதனால மனோஜ் பாண்டியன் போட்டியிடவும் உறுதியாயிட்டு. அதனால இந்த இருமுனை போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இந்த 2 பலமா இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பா யார் போட்டியிடுவாங்கிறதுதான் தொண்டர்கள்லயும் நிர்வாகிகளும் $1,000,000 கேள்வியா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிஜி ராஜேந்திரன் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வேணும்னு தலைமையை வற்புறுத்திட்டு இருக்காரு. அவரும் கட்சி பணி செய்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஆர்பி பிரபாகரனும் ஆலாங்குளம் தொகுதியில போட்டியிட ஆசையா இருக்காரு. போன டைமே கேட்டாரு, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை கண்டிப்பா வேணும்னு அவரும் போட்டியில பலமா இருக்காரு. ஆனா எதிர்பாராத திருப்பமா ஆலாங்குளத்துல மக்கள் நாயகன் ராமராஜன் நின்னா என்ன, ராமராஜன் நின்னோம்னா அந்த மும்முனை போட்டியில ஈஸியா ஜெயிச்சுல எங்க எண்ணம் நிர்வாகி மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கு. ஏன் இப்படி ஒரு திடீர் எண்ணம் வருதுன்னா, சமீபத்துல 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராமராஜன் நடித்த சாமானியன் படம் வெளிவந்தது. அந்த படம் மற்ற இடத்துல எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. ஆனா ஆலாங்குளம் தியேட்டர்ல மட்டும் ஒரு 100 நாள் ஓடிச்சுது. இந்த பகுதி மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய இந்த படம் ஒரு ஈர்ப்பாயிட்டு ரொம்ப மக்களும் போய் தியேட்டர்ல வேனு பசெல்லாம் போய் பார்த்தாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுவோமா ஆலாங்குளத்துல ராமராஜன் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சாரு மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு. தேர்தலில் வெற்றி பெற்றாதான் நன்றி சொல்றாங்க. ஒரு புதுமையா ராமராஜன் எப்பா படம் ரிலீஸ் ஆச்சுது, எங்கேயுமே அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஆனா நம்ம தென் மாநிலத்துல தென் மாவட்டங்கள்ல நல்லபடியா படம் ஓடிச்சுது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை சந்திச்சு ஒரு போட்டோ எதுவும் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த போட்டோ எடுத்தது, இந்த மக்களை சந்திச்சதுதான் ஒரு எழுச்சி ஆயிட்டு. ராமராஜனும் காலகாலமா கட்சியில இருக்காரு. எத்தனையோ நடிகர்கள் கட்சிக்கு வராங்க, கட்சியில கொஞ்ச நாள் இருக்காங்க, அடுத்த கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனா ராமராஜன் எம்ஜிஆர் விசுவாசியா இருந்தாரு, ஜெயலலிதா விசுவாசியா இருந்தாரு, இப்பவும் கட்சியில தான் இருக்காரு. எந்தவித பிரதிபலனும் இல்லாம இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுத்தா மக்களும் நம்பி ஓட்டு போடுவாங்க, ஈஸியா ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பேசிட்டு இருக்காங்க. ராமராஜனுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் 1998ல திருச்செந்தூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுலயும் வெற்றி பெற்றாரு. அதுக்கடுத்து பெரிதாக வாய்ப்பு கொடுக்கல.
சமீபத்துல ஒரு பேட்டியில கூட ராமராஜன் சொல்லியிருப்பாரு, அமைப்பு செயலாளர் பதவி அதிமுக ஒரு 10 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு மாநில பொறுப்பு தான் பதவி கேட்டேன், 10ஓட 11 நானும் இருந்துட்டு போறேன், என்னன்னு தெரியல, எனக்கு தர அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பதிவு பண்ணியிருந்தாரு. கட்சியில விசுவாசமா இருக்கவரு ராமராஜன். அப்படிப்பட்ட ராமராஜனுக்கு ஆளாந்த தொகுதியில போட்டிட வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் பொதுமக்களும் சரி அதிமுக தொண்டர்களும் பேசியிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் போட்டி கடுமையாக தான் இருக்கும். அதிமுக சார்பாக ராமராஜன் நிற்காத பட்சத்துல இந்த முறை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி ஒரு 3வது இடம் வந்ததோ அதே போல அதிமுக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.